வயசானவங்கலாம் இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப எப்படி நம்ம 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஓட்டு தராங்க, அந்த மாதிரி ஒரு 65 மேல வயசு இருக்கிறவங்க ஓட்டு கேன்சல் பண்ணிடணும். என்ன ஸ்பீச் இது? 63 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் கேன்சல் பண்ணணும். அப்ப செங்கோட்டையன்லாம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. ஆனா இந்த மீடியாக்காரனுக்குலாம் செம்ம தீனி. அழகா விஜய் மாநாடு வந்தாலே மைக்க தூக்கிட்டு அவனா ஒரு நீட்டிடுறானுங்க. அவனுக்கு வந்து அந்த கேள்விய சொல்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் இருக்காது, ஒரு புரிதலும் இருக்காது. அவனுக்கு ஏதாவது வாய்க்கு வந்தத அடிச்சு விடணும்னு சொல்லி அவன அடிச்சு விட்டுர்றான். அழகா இவனுங்க கன்டென்ட் ஆக்கிடுறானுங்க. அப்புறம் அந்த தற்குறி டேக் போட்டு முடிச்சிடுறானுங்க. நீங்களும் ஏன்டா வாண்டடா வந்து கன்டென்ட் குடுத்து இப்படி தற்குறின்னு நீங்களே டேக் பண்ணி மாட்டிக்கிறீங்க? மத்த கட்சிக்கு மாநாடு தான்டா நடக்குது. எவனாவது இந்த மாரி வந்து மைக்க புடிச்சு பேசி இந்த மாரி கன்டென்ட் ஆக்குறானா? உங்களுக்கு தான் ஓவர் ஃபோக்கஸ் இருக்குன்னு தெரியுதுல்ல. எல்லா மீடியாவும் கழுகு மாரி காத்துட்டு இருக்கு. டிவிக்கு எவனா மாட்டிற மாட்டானா? மாட்டிற மாட்டானா? கன்டென்ட் கிடைச்சிராதான்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. கொஞ்சமாவது அவேர்னஸா நடக்க வேண்டியது தானே. நமக்கு ஒரு விஷயம் தெரியாததெல்லாம் இங்க தப்பு கிடையாது. தெரியாத விஷயத்த தேவையில்லாம வாய்க்கு வந்தது பேசி ஒரு கன்டென்ட் ஆக்கணுமா? அது உங்க கட்சிக்கும் தானே கெட்ட பேரு. சும்மாவே தற்குறி, ஒண்ணும் தெரியல, அரசியல் அறிவு இல்லன்னு சொல்லி இங்க இங்க இருக்கிறவனுங்கலாம் புழுத்திட்டு இருக்கானுங்க. என்னமோ இவனெல்லாம் வந்து நமக்கெல்லாம் பாடம் எடுத்து அரசியல் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்ண மாரி. ஸோ கொஞ்சம் அவேர்னஸா நடந்துக்கோங்க. இந்த கரண்ட் கம்பத்து மேல ஏறுறது, இப்ப இந்த விஜய் கார் போனா வண்டியில ஃபாலோ பண்றது, இந்த மாரிலாம் பண்ணி நீங்களே கன்டென்ட் எச்சா குடுத்து ஹேட்ட நீங்களே சம்பாரிச்சுக்காதீங்க. தேவையில்லாம உங்க கட்சிக்கும், உண்மையா பாடுபடுற தொண்டனுக்கும் அது கெட்ட பேர் வாங்கி குடுக்குது. நீங்க பண்ற இந்த கோமாளித்தனத்தினால.